السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العظيم الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إياكم والغلو في الدين فإنما أهلك من كان قبلكم الغلو في الدين. صدق رسول الله صلى الله عليه وسلم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையும் ஸலவாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார் பின்பற்றி வந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற நீ வாழ போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கனிமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் மார்க்கத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நடுநிலையான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றார். இந்த உம்மத்தை பற்றி அல்லாஹ் தஆலா தன் வேதத்தில் சொல்லும் பொழுது உம்மத்தம் வசதா, நடுநிலை சமுதாயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நடுநிலை சமுதாயம் சொன்னா, நடுநிலை என்ற அந்த வார்த்தைக்கு, வசதா என்ற வார்த்தைக்கு பலவித அர்த்தங்கள் சொல்லப்படுவது உண்டு. அந்த வார்த்தைக்கு நீதமான சமுதாயம், அதே போல நேர்மையான சமுதாயம், அதே போல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நடுநிலையோடு அதை வரம்பு மீறாம எது நம்ம மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது மட்டுமே செய்யக்கூடிய சமுதாயமாக, வரம்பு மீறாத சமுதாயமாக இந்த வசதா இந்த வார்த்தைக்கு சொல்லப்படும். உம்மத்தம் வசதா. அப்ப இதுல சொல்லப்பட்ட அல்லாஹ் தஆலா வேதத்தில் குர்ஆனுடைய ஆயத்தில் சொல்லப்பட்ட அந்த உம்மத்தம் வசதா என்ற அர்த்தம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்: வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தம் வசதா, நாம் உங்களை ஒரு நடுநிலை சமுதாயமாக நாம் உங்களை ஆக்கி இருக்கின்றோம். எதுக்குன்னு சொன்னா, லி தகூனு ஷுஹதா அலன் நாசி, நீங்கள் மக்கள் மீது சாட்சியாளராக, சாட்சி சொல்றவர்கள் நீங்க ஆகுவதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மக்கள் மீது சாட்சி சொல்வது. அப்ப சாட்சி சொல்லக்கூடிய சமுதாயம் என்று இந்த ஆயத்துக்கு அர்த்தமாக சொல்லி காட்டுறான். என்ன சாட்சி சொல்வது? கியாமத்து நாளில் வரும்போது நம்ம ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? கியாமத்து நாள்ல என்ன செய்வாங்க? ஒவ்வொரு நபிமாருடைய அவருடைய அந்த தூதுத்துவத்தை அந்த மக்களுக்கு எடுத்து வைத்த அந்த தௌஹீத் அந்த பிரச்சாரத்தை அந்த மக்கள் என்ன செய்வாங்க? மறுப்பார்கள். உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் சொல்லுவாங்களா, எங்க எந்த நபியும் வரவில்லை என்று சொல்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் சொல்வார்கள், இவர் எந்த நபியும் வரவில்லை சொல்வாங்களா. இவர் என்ன செய்வாங்க? ஒவ்வொரு நபியுடைய அந்த வருகை என்ன செய்வாங்க சொன்னா சமுதாயம் மறுத்து பேசும். அப்ப அந்த நேரத்துல எல்லா நபிமாருடைய அந்த ரிசாலத்தை, அந்த தூதுவத்தை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு சாட்சியாளராக யார் இருப்பாங்க சொன்னா, உம்மத்தை முஹம்மதியா, அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தான நாம் இருப்போம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். என்ன காரணம்? எப்படி தெரியும் சொன்னா, அது என்ன ஆகுது அந்த இடத்துல அல்லாஹ் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் இல்லையா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் என்ன செய்யுது, அவங்க அல்லாஹ் மூசா அனுப்பிதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், நாம் நம்புறோம், நம்ம அது தெரியும். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? அந்த குர்ஆனுடைய சாட்சியை வைத்து நம்ம கியாமத்து நாள்ல சாட்சி சொல்லுவோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான்.
அப்ப அந்த அடிப்படையில இந்த உம்மத்தம் வசதா இது வந்து என்னது, இந்த 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 ரீதியில கூட நாம் வந்து உம்மத்தம் வசதா, அதாவது சாட்சி சொல்லக்கூடிய சமுதாயம். ரைட்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இஸ்லாம் சொல்லக்கூடிய பல விஷயங்களை வந்து பார்க்கும்போது என்ன சொன்னா, நடுநிலையா வந்து நம்ம வந்து யோசிக்க சொல்கிறோம். நடுநிலை என்ன தெரியுமா, அதாவது எங்க வந்து அதிகப்படியாக நம்ம வந்து எங்கேயுமே வந்து எல்லை மீறாம வரம்பு மீறாம என்ன செய்யணும், நடுநிலையாக செயல்படுவது. அப்ப அவ்வாறு சொல்லும்போது என்ன சொன்னா, சில நேரத்துல பாருங்க அல்லாஹ் தஆலா வந்து இன்னும் சொல்ல போனா இந்த உம்மத்தம் வசதா அந்த வார்த்தைக்கு என்ன சொன்னா நீதியான சமுதாயம், நீதி செலுத்துவது. அப்ப வந்து அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுற இன்னொரு இடத்துல அல்லாஹ் எப்படி சொன்னா, எழுதிரு, நீங்க என்ன செய்யுங்க, நீதி செலுத்துங்கள், நீதியாக இருங்கள். ஏன் சொன்னா அக்ரபுலி தக்குவா, அது என்ன சொன்னா தக்குவாவுக்கு மிக நெருக்கம் என்ன தெரியுமா, நீதியாக இருப்பது. யார் ஒருத்தர் தன் வாழ்க்கையில வந்து நீதமான முறையில் வாழ்வாங்களோ, தன் குடும்பத்திலும் சரி தன்னுடைய சமுதாயத்திலும் சரி எங்க இருந்தாலும் சரி நீதியத்தை வந்து யாரு வந்து விடாம நீதியத்தை வந்து யார் பின்பற்றி வாழ்வாங்களோ அந்த மக்கள் என்ன தெரியுமா, தக்குவாவுக்கு மிக நெருக்கமானவர்களாக. எதையாச்சும் ஒருத்தர் இருக்கும் சொன்னா என்ன செய்வாங்க, எல்லா நேரத்திலும் வந்து நீதமாக இருப்பாங்க, வியாபாரத்தில் நீதமாக இருப்பார்கள், தன் குடும்பத்தில் வந்து நீதமாக இருப்பாங்க, தன்னுடைய சொல்லில் நீதமாக இருப்பாங்க. அப்ப நீதத்தை வந்து கடைபிடிப்பது என்று சொன்னா அந்த உம்மத்தினுடைய அந்த சிறப்புக்கு காரணமாக இருக்கு என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அப்போ இது ஒன்று. மூணாவது விஷயம் தெரியுமா, குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, அதாவது உணவு விஷயத்துல வந்து நடுநிலையாக இருப்பது. சாப்பாடு விஷயத்துல சில பேர் பாத்தீங்க சொன்னா உணவு இருக்கு இல்லையா, உணவு செய்வாங்க, அதிகப்படியாக உணவு சொன்னா சாப்பாடு அதாவது சாப்பிடாம கொள்ளாம வீணாக வந்து அந்த உணவு வந்து வீணாக ஆக்கக்கூடிய ஒரு நிலைக்கு சில மக்கள் இருப்பாங்க. இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்க உண்ணுங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, நீங்க வந்து வீண் வரியை செய்யாதீங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வீண் வரியை செய்யக்கூடாது. அப்ப எந்த ஒரு சமுதாயம் இந்த விஷயத்துல என்ன செய்யணும், நான் வந்து நடுநிலையா இருக்கணும். இப்போ கல்யாணத்துக்கு சமைக்கிறோம் இல்லையா, இல்ல ஃபங்க்ஷன் சமைக்க என்ன செய்யணும், நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து சமைத்தாலும் வீணாக ஆகாதோ அந்த அளவுக்கு சமைக்கணும். அதே போல சில மீனை கூட பாருங்க, சில என்ன செய்வோம், எல்லாம் மீதி அதிகமா என்ன செய்வோம், வீட்டுல வந்து உணவு வாங்கி தருவோம், அது உணவு வீணாக போயிடும். அப்ப வீணாக ஆக்குவது என்பது ஈமானுக்கு உகந்த செயல் கிடையாது. ஏன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து குர்ஆன்ல சொன்னாங்க, யார் வந்து வீணாக ஆக்குவாங்க, வீண் விரைவு செய்வாங்களோ, இன்னல் முபத்திரீன கானு இஃப்வான ஷயாத்தீன், அதாவது யார் வந்து மீன் விரைவு செய்வாங்களோ கானு இஃப்வான ஷயாத்தீன், அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யார் தெரியுமா, ஷைத்தானின் சகோதரர் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எதுங்க, ஷைத்தானின் சகோதரர் என்ற அந்த பேருக்கு வந்து எது கொடுப்பது தெரியுமா, யார் வந்து வாழ்க்கையில வந்து வீண் விரைவா செய்வாங்களோ, வீண் விரைவு செய்வது. அப்ப வீண் விரைவு செய்யாம என்ன செய்யணும், வாழ்க்கையில நாம் வந்து நடுநிலையாக செயல்படுவது என்பது மார்க்கத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்தபடி எல்லாவற்றுக்கும் மேலாக மார்க்கத்தில் நடுநிலையா இருப்பது, தீன் இல்ல. அதுல மார்க்கத்துல வந்து ஏன் சொன்னா சில பேர் வாழ்க்கையில மார்க்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்திலுமே ரொம்ப அதில் மூழ்கி போவது, இது மார்க்கம் சொல்லவே இல்லை. மார்க்கம் எப்படி சொன்னா, சில அமல் செய்றீங்க, அந்த அமல்லையே மூழ்கி கொண்டு எல்லாத்தையும் விட்டு அப்படி அமல் செய்ய சொல்லவே இல்லை. ஏன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க, எச்சரிக்கிறாங்க. என்ன தெரியுமா, ஈயாக்கும் வல் குல்வு ஃபி தீனி, நீங்கள் மார்க்கத்துல வந்து எல்லை மீறுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்றாங்க, மார்க்கத்துல எல்லை மீறுவது என்ன தெரியுமா, அதே பெரிய தவறா. உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, ஒருத்தர் வந்து தொழுதுட்டே இருக்கிறாங்க, பள்ளியில் தொழுதுட்டே இருக்கிறாங்க, குடும்பத்தை கவனிக்கல, வியாபாரம் செய்யல, எந்த வேலையும் செய்யல, தொழுது கொண்டே இருப்பது தவறா. தவறு இல்லைன்னு சொன்னா சொல்லுவாங்க, ஆனா மார்க்க தவறுன்னு சொல்லுது. ஒருத்தர் இபாதத்து பண்ணி இருக்கிறாங்க, அது சில பேர் தெரியுமா, குடும்பத்திலே மீறிடுவாங்க, இபாதத்து பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்துல சரி என்ன செய்வாங்க, எல்லை மீறி போயிடக்கூடாது. எது செய்ய எவ்வளவு செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லிக்கிறதோ அந்த அளவு என்ன செய்யணும், அந்த அளவு அனுசரித்து நம்ம வந்து அமல் செய்ய வேண்டும் என்பதாக மார்க்கம் தெளிவா சொல்றது. என்ன தெரியுமா, ஈயாக்கும் குல்வு ஃபி தீனி, நீங்க வந்து மார்க்கத்துல எல்லை மீறுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, பைன்னமா அஹ்லக மன் கான கபலக்கும் குல்வு ஃபி தீனி, உங்களுக்கு முன்னுள்ள சமுதாயம் என்ன தெரியுமா, இவ்வாறு மார்க்கத்துல எல்லை மீறியே அழிந்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அவங்க அழிவுக்கு என்ன காரணம், அதுவும் காரணம் என்ன காரணம், எல்லை மீறி மார்க்கத்தில் ஈடுபடுவது, அதிகமான முறையில சக்திக்கு மீறி செய்வது. அதான் சொல்லுவாங்க இல்லையா, சக்திக்கு மீறி வந்து வாக்கு கொடுத்து என்ன செய்வாங்க, மாற்றிக்கொள்வது. எல்லாம் சக்தியை மீறி நம்மால் என்ன முடியுமோ அதான் செய்யணும். ஒவ்வொரு மனிதனையும் அவங்க ஆற்றல் வந்து அல்லாஹ் தஆலா செய்யறான். அவங்க அந்த ஆற்றல் வந்து சில பேர் கூட கோடி அல்லாஹ் தஆலா கொடுப்பான். ஒருத்தருக்கு இருக்கிற ஆற்றல் மாதிரி இன்னொரு இருக்காது. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, எந்த ஒரு ஆன்மாவும் சரி சக்திக்கு மீற சுமையை வந்து அல்லாஹ் தான் சுமக்க வைக்கவில்லை. சக்தி மீற அல்லாஹ் கொடுக்கல. சக்திக்கு நமக்கு என்ன செய்ய முடியும், அப்ப அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்,
ஃபர்லான அமல் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஃபர்லான அமல் அது வந்து யாரு எல்லாரும் செய்யலாம். அது சில பேர் சில முறையில சில விதிவிலக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனா அதே இடத்துல ஃபர்லை தாண்டி நம்ம அதிகமா அமல் செய்யணும் சொன்னா என்ன செய்யணும்? அவன் உடல்ல அந்த ஆற்றல் இருக்கணும். அதே போல தெரியுமா, எல்லை மீறி போய் அதிலே மூழ்கின நம்ம மற்ற கடமையை நம்ம வந்து நான் உதாசீனப்படுத்த கூடாது. இந்த விஷயம் சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு அர்த்தப்படி என்ன தெரியுமா, அதாவது இந்த மாதிரி வந்து மார்க்கத்தில் என்ன செய்வாங்க, நம்ம வந்து நல்ல முறையில வந்து நடுநிலையே இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நபிசுல்லாஹ் காலத்துல என்ன செய்யறாங்க, சில சஹாபிகள் எப்படி இருந்தாங்க சொன்னா 3 சஹாபி என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன செய்யறாங்க, நேரா நபிசுல்லாஹ் மனைவி வீட்டுக்கு போறாங்க. கேக்குறாங்க நபிசுல்லாஹ் வந்து வீட்டுல எப்படி இருப்பாங்க கேக்குறாங்க. நபிசுல்லாஹ் வீட்டுடைய அமல் என்ன, ஏன்னா வெளியே அமல் தெரியும். நபிசுல்லாஹ் பள்ளியில தொழுவாங்க, பள்ளி நோன்பு வைப்பாங்க, சமுதாயம் தெரியும். வீட்டுல நபியுடைய அமல் என்னன்னு கேட்கும் பொழுது அப்ப அந்த மனைவி சொன்னாங்க ரசூல் என்ன செய்வாங்க, சில நேரத்துல இரவு நேரத்துல தொழுவாங்க, சில நேரம் தூங்குவாங்க. அதே மாதிரி என்ன செய்வாங்க சொன்னா நோன்பு வைப்பாங்க, சில நேரம் வந்து நோன்பு வைக்காம இருப்பாங்க. சொல்லும் பொழுது இதை பாக்குறாங்க. அந்த 3 சஹாபி பார்த்து என்ன செய்யறாங்க தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்துக்கு இந்த அமலை இந்த அமல்களை குறைவா பாக்குறாங்க. நபியோட அந்தஸ்துக்கு இந்த அமல் செய்யறதுக்கு குறைவு தானே, சரி பரவாயில்ல, நபி அல்லாஹ் மன்னிச்சுட்டான், நாம அந்த மாதிரி இல்லையே. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்தை மன்னிக்கப்பட்டவர்கள். நாம எவ்வளவு பாவம் செய்யறோம், நம்ம என்ன செய்யணும், நம்ம நபியை விட அதிகமா அமல் செய்யணும். என்ன செய்யறாங்க, 3 சஹாபிகளும் முடிவு செய்யறாங்க. அப்ப ஒருத்தர் என்ன சொல்றாரு தெரியுமா, நான் இவனு வந்து நைட்டு ஃபுல்லா தூங்கவே மாட்டேன், நைட்டு ஃபுல்லா என்ன செய்வேன், தொழுதுட்டே இருப்பேன் சொல்றாரு. முடிவு பண்றாரு. என்னதுங்க, அமல் வந்து அதிகமா செய்வது. நான் நைட் ஃபுல்லா என்ன செய்யணும், வந்து தூங்க மாட்டேன் சொல்லி ஒருத்தர் முடிவு பண்றாரு. தொழுது கொண்டே இருப்பதாக முடிவு செய்யறாரு. இன்னொரு என்ன தெரியுமா, நான் இவன் வந்து டெய்லி நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பேன் ஒருத்தர் முடிவு பண்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு நான் இனிமே நிக்காஹ் செய்ய மாட்டேன் சொல்றாரு. இந்த 3 சஹாபி என்ன செய்யறாங்க, இந்த பேசி முடிவு போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அன்துமுல் லதீன குல்தும் கதா வ கதா, நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க இல்லையா, இந்த வார்த்தை நீங்க தான் சொன்னீங்க சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இவ்வாறு சொல்றது கண்டிக்கிறாங்க. திரும்ப சொல்றாங்க, வல்லாஹி இன்னி லா அக்ஷாக்கும் லில்லாஹி, அதாவது அல்லாஹ் மீது சத்தியமாக நான் வந்து உங்களை விட அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன். நபி ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன, வல்லாஹி இன்னி லா அக்ஷாக்கும் லில்லாஹி, நான் வந்து அல்லாஹ் தால உங்களை அதிகமா நான் பயப்படுறேன். அதே மாதிரி வத்துக்காக அல்லாஹ் அதிகமா நான் வந்து செய்யறேன், அச்சத்தோட நான் வாழ்றேன். ஆனால் என்ன செய்யுமா, லாக்கின்னி அசூமு வ அஃதிரு, நான் சில நாள் நோன்பு வைக்கிறேன், நஃபிலா நோன்பு, பல் நோன்பு இல்ல, நஃபிலா நோன்பு, நான் சில நாள் நோன்பு வைக்கிறேன், சில நாள் நோன்பு இல்லாம நான் இருக்கும் செய்யறேன். அதே மாதிரி சல்லி அர்காது, நான் என்ன செய்யறேன், நான் வந்து சில நைட்டு வந்து 21 தொழுகை நான் வந்து தொழுகிறேன், சில நேரம் வந்து தூங்கவும் செய்யறேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதான் நடுநிலையாக. 3 சொல்றாங்க, நான் என்ன செய்யறேன், பெண்கள் நிக்காஹ் செய்யறேன், குடும்ப வாழ்க்கையில ஈடுபடவும் செய்யறேன். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, இதான் என்னுடைய சுன்னத், இதான் என்னுடைய வழிமுறை. இதுதான் யார் வந்து என்னுடைய சுன்னத்தை விட்டு விடுவாங்களோ என்னுடைய உம்மத்து இல்ல சொல்றாங்க. நபியுடைய சுன்னத் என்ன, நபியுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா, நடுநிலையாக இருப்பாரு. இதுதான் நமக்கு காண்பித்த தந்த சரியத் அதுதான். அப்ப சில பேர் பாப்புல வாழ்க்கையில என்ன செய்யறாங்க, குடும்பத்தை விட்டு இபாதத்தில் சொல்லவே இல்லை. நம்ம வந்து நைட் ஃபுல்லா பள்ளியில தொழுறோம், குடும்பம் வந்து பசி இருந்தா அல்லாஹ் செய்ய மாட்டான், அந்த பசியின் காரணமாக நம்ம இபாதத்தை அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய மாட்டான். அப்ப என்ன செய்யணும், இதையும் கவனிக்கணும், அதையும் பார்க்கணும், குடும்பத்தையும் கவனிக்கணும், அமலும் செய்யணும். இவ்வாறு வந்து யார் தன் வாழ்க்கையில வந்து ஒரு நேரத்தை ஒதுக்கி நடுநிலையோடு அமல் செய்வாங்களோ அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களோட அமலை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயம் பாருங்க, இன்னொரு அடிக்கடி கேட்ட சம்பவம் தான். என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு காலத்துல சஹாபிகள் மதீனாவில் வந்து அபூ தர்தா என்ற சஹாபி இருந்தார். அபூ தர்தா என்ற சஹாபி, இந்த சஹாபிக்கு யாருன்னு சொன்னா சல்மான். இந்த சஹாபி என்ன செய்றாங்க, சல்மான் அவங்க வந்து சகோதரர் ஆகுறாங்க. அதாவது மக்காவாசி யாரு ஹிஜ்ரத் போனாங்களோ, மக்காவாசி ஒருத்தரையும் மதீனாவாசி ஒருத்தர் ரசூல் என்ன செய்ய சகோதரராக்கி சேர்த்து வச்சாங்க இல்லையா, அந்த வரிசையில வந்து அபூ தர்தா என்ற அந்த மதீனாவாசியோட என்ன செய்றாங்க, சல்மான் என்ற முஹாஜிர் ரசூல வந்து சகோதரர் செஞ்சிருக்கிறாங்க. சல்மான் என்ன செய்றாரு, அபூ தர்தா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு பார்த்தா மனைவி எப்படி சொன்னா அலங்குறமா இருக்கிறாங்க, சரியான ஆடை, நல்லா அதாவது ஆடை வந்து என்ன அலங்காரம் பண்ணல, அழுக்கான ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க, முகத்துல ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. சொல்லும் பொழுது அப்ப வந்து மனைவி கேட்கிற என்ன விஷயம், என்ன சோகமா இருக்கீங்க கேட்கும் பொழுது அப்ப சொல்றாங்க, உங்க சகோதரர் அபூ தர்தா இருக்கா இல்லையா, அவருக்கு உலகத்துல எந்த தேவையும் கிடையாது, எப்படி ரொம்ப சூஃபி மாதிரி இருக்கிறாரு, அதாவது பள்ளியே கதின்னு இருக்கிறாரு, இபாதத் செஞ்சுட்டே இருக்கிறாரு, வீட்டை வந்து பாக்குறது இல்ல. சொல்லி என்ன செய்யறது தெரியுமா, அவருடைய அமல்களை குறையா சொல்றாங்க. செஞ்ச அமல் என்ன, பள்ளியிலேயே தொழுது கொண்டு இருப்பது,
அதே மாதிரி வீட்டை வந்தாலும் தொழுது கொண்டே இருப்பது, டெய்லி நோன்பு வைக்கிறது, இதான் வேலை, அபூதர்தா வேலை. இப்ப இந்த விஷயத்தை என்ன செய்யறாங்க, மனைவி வந்து சொன்ன உடனே என்ன செய்யறாரு, இப்ப சல்மான் பாக்குறாரு, சரி இது என்ன செய்வோம், இதை வந்து கற்று தருவோம் சொன்னது செய்யறாரு. அன்னைக்கு வராங்க, வீட்டுல இருக்கிறாரு, நேரம் என்ன செய்யறாரு, அபூதர்தா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோன்னு என்ன செய்யறாரு, வீட்டுல சாப்பாடு ரெடி ஆகுது, சாப்பிட உட்கார்றாங்க. சாப்பிட உட்காரும் போது அபூதர்தாவை சல்மான் கூப்பிடுறாரு, வாங்க சாப்பிட வாங்க, எல்லாம் நோன்பு வச்சிருக்கிறேன். இப்ப சொல்றாங்க நோன்பு விடுங்க சொல்றாங்க. ஏன்னு சொன்னா விருந்தாளிக்காக வேண்டி நஃபிலான நோன்பு விடுவது மார்க்கத்தில் கூடும், ஃபர்லான நோன்பு அல்ல. நஃபில் நோன்பு வச்சிருக்கிறோம், வீட்டுல விருந்தாளி வந்து என்ன செய்யலாம், விருந்தாளிக்காக நஃபிலான நோன்பை வந்து விடுவது மார்க்கத்தில் கூடும், அனுமதி இருக்கு. இது வந்து எந்த எந்த குற்றமும் கிடையாது. இப்ப வந்து நஃபிலான நோன்பு வச்சுக்கிறாரு அவரு. அப்ப அபூதர்தா சல்மான் சொல்றாரு, நீங்க நோன்பு விட்டால் என்ன செய்வீங்க, ஒரு சாப்பிடா சாப்பிட சொல்லி சாப்பிடாம இருக்கிறாரு. அப்ப என்ன செய்யறாரு, வலுக்கட்டாயமா நோன்பு வந்து முடிச்சுட்டு கூட சாப்பிடுறாரு, ரொம்ப வருஷம் வெறுத்து சாப்பிடுறாரு. நைட்டு வருது, நைட் என்ன செய்யறது தெரியுமா, இவங்க வந்து தூங்க போறாரு, அவர் தொழுக போறாரு ரூம்லயே. அவனே சரி தொழுகைக்கு போறாங்க, எங்க போறீங்க, நான் தொழுக போறேன், படுக்க அப்படின்ட்டாரு. படுக்க சொல்றாரு, ரொம்ப வேண்டாம், பெரிய குறை இருக்கு, நம்ம டெய்லியே செஞ்ச அமல் இல்லையா, அப்ப அந்த அமலுக்கு வந்து குறை வந்து என்ன செய்யற, மன வெறுப்பா தூங்குறாரு, படுக்கிறாரு, திருப்பி எந்திரிக்கிறாரு, திருப்பி படுக்க சொல்றாரு. அப்ப இரவுல வந்து 2/3 பகுதி கழிந்தவுடன் என்ன செய்யறாரு தெரியுமா, இப்ப சொல்றாங்க, இப்ப இருந்து தொழுவ சொல்லி செய்யறாரு, 2 பேர் சேர்ந்து தொழுறாங்க, எப்படி தொழுறாங்க, நைட்டு 20 தொழுறாங்க. காலை பஜ்ர் போனோன்னு தெரியுமா, பெரிய குறையா என்ன செய்யற, அபூதர்தா வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் இவங்க அமல வீணாக்கிட்டார் சல்மான், என்ன அமல வீணாக்கிட்டாரு, நோம்பு வந்து குறிக்க சொல்றாரு, 20 வந்து நோம்பு விடவே இல்லை, என்ன செய்யறாரு, குறையா சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, கூப்பிட்டு விசாரிக்கும் போது தெரியுமா எல்லா விஷயம் சொல்றாங்க, சதக சல்மான். அது மட்டும் இல்லங்க, நல்லா கேட்கணும். இவ்வாறு வந்து இந்த சில விஷயத்தை பாருங்க, ஹதீஸ் அவர்கள் வார்த்தை, இந்த சல்மான் சொன்ன வார்த்தை அதுதான். என்ன தெரியுமா, நான் சொன்னா இல்லையா, அபூதர்தா கிட்ட வந்து எல்லாம் சொல்லும் பொழுது அவன் சொல்றாங்க, அபூதர்தாக்கு உபதேசம் பண்றாங்க. என்ன தெரியுமா, அபூதர்தா, அதாவது இன்ன நீ ரப்பிக்க அலைக ஹக்குன், அதாவது உங்க ரப்புக்கு என்று செய்ய வேண்டிய சில கடமை இருக்கு. கடமை சொல்ல இருப்பாங்க, எல்லா கடமையும் வந்து ஒரே ஆள் செய்யணும் சொல்லல. என்ன சொல்றாங்க, இன்ன நீ ரப்பிக்க அலைக ஹக்கா, உங்க ரப்புக்கு என்று செய்ய வேண்டிய சில கடமை இருக்கு. நஃப்ஸிக அலைக ஹக்கா, உங்கள் நஃப்ஸுக்கு என்று செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது. அஹ்லிக அலைக ஹக்கா, உங்கள் குடும்பத்தாருக்கு என்று செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. அதே போல ஃபஆதி குல்லதி ஹக்கின் ஹக்கஹு, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட உரிமை என்னவோ அது என்ன செய்யுங்க, நீங்க தாருங்கள் என்பதாக என்ன செய்யறாங்க, அந்த கடமை சொல்றாங்க. எல்லாத்துக்கும் கடமை இருக்கு, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு, குடும்ப பொறுப்பு இருக்கு இல்லையா, வெளியே வந்து நம்முடைய கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு செய்த சில கடமைகள் இருக்கு. எல்லாத்தையும் ஒரு என்ன செய்யறாங்க, சரிவர செய்ய வேண்டும், உன்னை விட்டு ஒன்று செய்யக்கூடாது, இது வார்த்தை சொல்லுது. இது என்ன தெரியுமா, இந்த விஷயத்தை வந்து ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை தெரியுமா, சதக சல்மான் வந்து உண்மைதான் சொன்னாரு. சல்மான் வந்து உண்மை சொன்னதாக ரசூல் என்ன செய்றாங்க, சொன்னதா ஹதீஸ்ல பாக்குறோம். அப்ப என்ன தெரியுமா, இதுதான் மார்க்கம். சல்மான் சொன்னது என்னங்க, நபிசுல்லாஹ் முன்னாடி, அதாவது வந்து மார்க்கத்தை வந்து விலகி கொண்டது இதுதான். தீன் என்பது என்ன தெரியுமா, ஒருத்தர் வந்து துறவியாக அழைப்பது அல்ல, அல்லாஹ்வுக்கு தொழுக வேண்டும், என்ன செய்யணும், அதே மாதிரி குடும்பத்துல மனைவிக்கு கணவனாக இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு வந்து தந்தையாக இருக்க வேண்டும், நம்முடைய மற்ற நண்பர்களுக்கு நல்ல நண்பராக இருக்க வேண்டும். இது மார்க்கம் சொல்லிக்கிறது, எல்லா கடமையும் நம்ம செய்யணும். இப்போ ஒரு கடமையை விட்டுட்டு நம்ம வந்து இபாதத்தில் முழுகிட்டு சொன்னா அது என்ன ஆகுதுங்க, அல்லாஹ் தஆலா அந்த அமலை வந்து அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய மாட்டான். அப்ப என்ன தெரியுமா, மார்க்கத்தில் நடுநிலை இது ஒன்று. அதுக்கு அடுத்தபடி என்ன தெரியுமா, நேர்ச்சை பண்ணுவாங்க சில பேர், நேர்ச்சை செய்வது, நேர்ந்து கொள்வது. இந்த நேர்ச்சை என்பது பெரும்பாலும் குறைஞ்சிட்டு நினைக்கிறேன். ஒரு காலத்துல என்ன தெரியுமா, நேர்ச்சை பண்ணுவாங்க. நேர்ச்சை என்ன தெரியுமாங்க, நேர்ச்சை என்பது கட்டாயம் அல்ல, நேர்ச்சை செய்யணும் கட்டாயம் இல்லை. ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமா, எதுக்காக நேர்ச்சை பண்றோமோ அந்த நேர்ச்சை வந்து என்ன செய்யணுங்க, நேர்ந்து கொண்டு விட்டால் என்ன செய்யும், நம்ம கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும். நேர்ச்சை தன்மை அதுதான். அதாவது கடமை இல்லாத ஒன்றை கடமையாக ஆக்குவது மட்டும்தான் நேர்ச்சை வேலை. நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க, கடமை கிடையாது. என்ன செய்யணும் தெரியுமா, உதாரணமாக ஒரு 10 பேருக்கு என்ன செய்யணும், சாதாரண சாப்பாடு தரும், பிரச்சனை இல்லை, அது சொன்னதான கடமை கிடையாது, நம்ம நன்றிசா கொடுக்கலாம். சில பேர் சொல்றாங்க என்ன தெரியுமா, நான் வந்து என் வாழ்க்கையில வந்து அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி சில விஷயத்தை அல்லாஹ் செஞ்சு நான் சொன்னா என்ன செய்யறேன், என் வாழ்க்கையில நான் 10 பேருக்கு சாப்பாடு சொல்லி நேர்ச்சை பண்ணிடுறாரு. இப்ப என்ன தெரியுமா, கடமை இல்லாத ஒன்று அந்த 10 பேருக்கு சாப்பாடு இருக்கு இல்லையா, அந்த கடமையாக ஆக்கி கொண்டார். அப்படின்னு தெரியும், கண்டிப்பா அந்த நேர்ச்சியை வந்து அவர் வந்து கூட்டு செய்து ஆக வேண்டும். அப்ப இந்த நேர்ச்சியில் என்ன தெரியுமா, சில பேர் வந்து வலிமை மீறி செய்வாங்க, தன் உடலை வளர்த்து கொள்வாங்க. இந்த மார்க்கம் சொல்லவே இல்லை, மார்க்க சொல்லல. நபி ஸல்லல்லாஹு காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் பள்ளிவாசல்ல பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா வெளியே ஒரு நெரிசல் வெயில்ல நிக்கிறாரு, வெயில்ல நின்று கொண்டு இருக்கிறார், நின்று இருக்கிறாரு, வெயில்ல நிக்கிறாரு.
இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யாருப்பா வெளியே நிக்கிறாள் யாரு கேட்கும் பொழுது, அப்ப சஹாபி ரசூலுல்லாஹ் அவர் பேர் வந்து அபூ இஸ்ராயில், அவர் பேர் வந்து அபூ இஸ்ராயில். அவன் தெரியுமா நேர்ச்சை பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு என்ன நேர்ச்சை தெரியுமா, நான் நின்று கொண்டே இருப்பேன் ஃபுல்லா. எங்க நிப்ப, வெயில நிப்ப சொல்லி என்ன செய்யற, நேற்று நேர்ச்சை பண்ணியிருக்காரு. அதே போல நீ ஃபுல்லா யாருக்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. நாலாவதாக நோன்பு வச்சுக்கிறாரு, இது நேர்ச்சை பண்ணியிருக்காரு. ரசூலுல்லாஹ் சொல்றாரு என்ன தெரியுமா, அவர் உள்ள கூப்பிடுங்க, நேர்ச்சை பண்ண முடிக்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அவர் உள்ள கூப்பிடுங்க, ஏன் தவறா நிறுத்தாது, தன்னை வருத்தி அல்லாஹ் என்ன செய்யல, நேர்ச்சை பண்ண அல்லாஹ் சொல்லவே இல்லை. சொல்றாங்க நீ அவர் பள்ளிக்குள்ள உட்கார சொல்றாங்க, உட்கார சொல்றாங்க, பக்கத்துல பேச சொல்றாங்க. 3 சொல்றாங்க. 4 தெரியுமா, நோன்பு வச்சுக்கிறப்ப நோன்பு பூர்த்தி பண்ணட்டும், நோன்பு பிரச்சனை இல்லை, நோன்பு வந்து பூர்த்தி பண்ண சொன்னாங்க. அப்ப என்ன சொன்னா, தவறான முறையில வந்து நேர்ச்சி செய்து வரித்துக் கொள்வது மார்க்கத்துல அனுமதி இல்லை. சில பேர் பார்க்கணும் தன் வளர்த்தை கொள்வாங்க, இவர் நேர்ச்சி சொல்வது மார்க்கத்தில் அனுமதி இருக்கா அப்படின்னு தெரியுமா, நேர்ச்சி செய்வதற்கு கூட நடுநிலை இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக தெரியுமா, ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு என்ன தெரியுமா, ஒரு பெரிய வயசான முதியவர் என்ன செய்யறாரு, 2 மகனுக்கு மேல தோல்ல கை போட்டு கொண்டு நடந்தே ஹஜ்ஜிக்கு போறாரு. வயசு வயசு வந்து முதிர்ந்து விட்டது, நடக்க முடியல. எப்படி போறாரு தெரியுமா, 2 மகன் மேல தோல்ல கை போட்டு செய்யறாரு, நடந்து ஹஜ்ஜிக்கு போறாரு. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்கறாங்க, என்னப்பா வாகனம் இல்லையா கேட்கும் பொழுது, இல்ல நேர்ச்சை பண்ணிக்கிறார். அவரு என்ன நடந்து ஹஜ்ஜிக்கு போக நேர்ச்சை பண்ணிக்கிறாரு. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது அல்லாஹ் தஆலா இவ்வாறு வளர்த்து கொண்டு அல்லாஹ் தஆலா வந்து இவ்வாறு அல்லாஹ் தஆலா வந்து ஏத்துக்க மாட்டான். ஏன் தெரியுமா, அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான் தெரியுமா, அதாவது அல்லாஹ் வந்து இந்த மாதிரி அல்லாஹ் விரும்பல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வருத்தி கொண்டு இபாசி அல்லாஹ் விரும்பவில்லை என்று சொல்றாங்க. அது வந்து வாகனத்தில் ஏறி கொண்டு ஹஜ்ஜி செல்லுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி வந்து மார்க்க நல்ல தெளிவா சொல்லுதுங்க. ஏன் சொன்ன சில நேரத்துல என்ன தெரியுமா, நம்ம வந்து வாழ்க்கையில இவ்வாறு வந்து நடுநிலையை மீறி வாழும். ஆனா அல்லாஹ் தெரியுமா, இந்த உம்மத்துக்கு வந்து அன்னசில உம்மத்தம் வசதா நடுநிலை சமுதாயம் அல்லாஹ் சொல்லி காட்டுறார். அதே போல இந்த மார்க்கத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், அவன் சக்திக்கு உட்பட அல்லாஹ் தந்திருக்கிறார். ஒரு அமல் செய்யும் பொழுது இன்னொரு கருவியை விட்டு தான் அமல் செய்ய வேண்டும் அல்லாஹ் சொல்லவே இல்லை. குடும்பத்தை விட்டு போங்க அமல் செய்ய சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் எல்லாவற்றையும் மேலாக அல்லாஹ் குர்ஆன் சொல்றா பாருங்க, இதா குதியத்து ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ். சூரா ஜுமார் வர ஆயத்து அல்லாஹ் சொல்றான், நீ பள்ளிக்கு ஜுமார் வாங்க, பள்ளிக்கு நீங்க வந்து தொழுகைக்கு வாங்க. இதா குதியத்து ஸலாத்து, தொழுகை வந்து பூர்த்தியாக்கப்பட்டால், தொழுகை பூர்த்திச்சா என்ன செய்யணும், பள்ளியில உட்கார்ந்து இருக்காதீங்க. ஃபன்தஷிரு ஃபில் அர்தி, பூமியில வந்து பறந்து விருந்து போங்க, தேடுங்க, உங்க ரிஸ்க தேடுங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பள்ளியில உட்காந்து நீங்க வந்து தஸ்பீஹ் செஞ்சு உட்கார்ந்தா அல்லாஹ் கொடுக்க மாட்டாங்க. தஸ்பீஹ் செய்யணும், செய்ய வேண்டிய நேரத்தை தஸ்பீஹ் செய்யணும். அது என்ன செய்யணும், வெளியே வந்து அந்த ரிஸ்கை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா, எந்த ஒரு ஜீவராசி மனிதனை விட்டு மற்ற எல்லா ஜீவராசி பாருங்க தன் ரிஸ்கை தேடிக் கொள்கிறது. அல்லாஹ் விதித்த ரிஸ்கை தான் என்ன செய்யுது, ரிஸ்கை வந்து தேடிக்கொண்டு கஷ்டப்படுது. அல்ல அவன் என்ன செய்யுமா, அல்லாஹ் ஈமான் வந்து தவறா புரிஞ்சுக்கிறோம். என்ன தெரியுமா, அல்லாஹ் நம்பிக்கை வைக்கணும், என்ன செய்யணும், அது கட்டப்படியாக நம்முடைய ரிஸ்க்குக்கான தேவை நம்ம வெளியே வந்து தேடி பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் சொல்றான், பூமியில வந்து பறந்து விரிந்து செல்லுங்கள், அல்லாஹ் தேடிக்கொள்ளணும் அல்லாஹ் சொல்லி வர்றாங்க. இதான் மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை. இப்ப இந்த வழிமுறைக்கு மாற்றமாக நடுநிலை மீறி ஒரு வாழ்றாங்க சொன்னா அல்லாஹ் தஆலா காப்பாற்றணும். நாம் என்ன செய்யறதுங்க, ஆகிரத்து வெற்றியை வந்து பெற்றுக் கொள்ள முடியாது. அதுக்கு அல்லாஹ் சொல்வது என்னையும் உங்களையும் யார் வந்து மார்க்கம் சொன்ன வகையில் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றார்களோ அதே மக்களை நாம் என்ன செய்யணும், அந்த பின்பற்றி வாழ அழைத்து செய்வனாக. வாஹிது அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துடன் தொழுதுங்க.